அன்னைக்கு காலையிலேருந்து சரியான மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. சோனா குருவி தன்னுடைய வீட்டு ஜன்னலில் உட்காந்து மழை எப்போ விடும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. ஆனால் நேரம் ஆக ஆக மழையோட வேகம் அதிகமாச்சே தவிர குறையவே இல்லை. இதுக்கப்புறமும் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தால் நம்ம குழந்தைங்களுக்கு உணவு கிடைக்காது, நம்ம எப்படியாவது இந்த மழையில் போய் தான் ஆகணும் இப்படின்னு சோனா குருவி என்னுடைய கூட்டுக்கு வந்து பார்த்தது. அங்கே கொஞ்சம் தானியங்கள் இருந்துச்சு. உடனே சோனா குருவி தானியங்களை எடுத்து தன்னோட குழந்தைங்களுக்கு கொடுக்க அவங்க 2 பேரும் சாப்பிட ஆரம்பித்தாங்க. குழந்தைங்களா, நான் உணவு தேட போகிறேன். நான் போனதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும்ல? வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, உள்ளேயே இருக்கணும். அப்புறம் நாங்கள் 2 பேரும் சண்டை போடாமல் ஒத்துமையாக விளையாடணும். சபாஷ் குழந்தைங்களா, நான் கிளம்புறேன் இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு உணவு எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு ஒரு கூடையும் மழையில் நனையாமல் போகிறதுக்கு ஒரு கூடையும் எடுத்துக்கிச்சு. இப்படி போன சோனா குருவி நேராக காலுக்காகத்தோட வீட்டுக்கு போச்சு. காலண்ணா, காலண்ணா, சீக்கிரம் வாங்க, உணவு தேட போகணும். சோனா, கொஞ்சம் வீட்டுக்குள்ளவா, இதோ கிளம்பி வந்துட்ட. சோனா குருவி வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தப்ப காலுக்காக வீட்டில் படுத்திருந்தது. சோனா, இன்னைக்கு காலையிலேருந்தே காலுஜிக்கு உடம்பு சரியில்லை, அதனால் உணவு தேட இன்னைக்கு நான் தான் வரப்போகிறேன். அப்படியா? கோரியக்கா, சீக்கிரமாக கிளம்புங்க, அப்போ தான் நம்ம இருட்டுறதுக்கு முன்னாடி வீடு வந்து சேர முடியும். பிறகு கோரிக்காகவும் சோனா குருவி மாதிரியே உணவு எடுக்கிறதுக்கு ஒரு கூடையும் மழையில் நனையாமல் வரத்துக்கு ஒரு கூடையும் எடுத்துக்கிச்சு. பிறகு சோனா குருவியும் கோரிக்காகவும் உணவு தேடுறதுக்காக பறந்து போனாங்க. தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருந்ததால ரொம்ப தூரம் பறந்து போனதுக்கப்புறமும் இவங்களுக்கு உணவு எதுவுமே கிடைக்கல. இப்படியே பறந்து போன இவங்க இப்போ அந்த காட்டோட அடர்த்தியான பகுதிக்குள்ளே போய் சேர்ந்துட்டாங்க. இப்படி போன இவங்க ஓய்வெடுக்கிறதுக்காக அங்கே இருந்த ஒரு வாழை மரத்தில் உட்கார்ந்தாங்க. சோனா, இவ்வளவு வாழை மரம் இருக்கு, ஆனால் ஒரு மரத்தில் கூட வாழைப்பழமே இல்லை. கோரியக்கா, எப்படியும் இந்த வாழை மரத்தில் வாழைப்பழம் இருக்குன்னு நினச்சிதான் இவ்வளோ தூரம் வந்தோம். இப்போ இந்த வாழை மரமும் நம்மளை ஏமாத்திடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? இங்கே பாரு சோனா, இப்போ நமக்கு 2 வழி தான் இருக்கு. ஒன்று வெறுங்கையோட வீட்டுக்கு திரும்பி போகணும், இல்லைன்னா மனிதர்கள் வாழும் பகுதிக்கு போகணும். கோரியக்கா, பேசாமல் நம்ம அபர்ணா அக்கா வீட்டுக்கு போகலாம். கண்டிப்பாக அவங்க நமக்கு சாப்பிட ஏதாவது கொடுப்பாங்க. இப்படி பேசிக்கிட்ட சோனா குருவியும் கோரிக்காகவும் பிறகு மனிதர்கள் வாழும் பகுதியை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. இவங்க இப்படி பறந்து போய்கிட்டு இருக்கப்ப அபர்ணா அக்காவும் அவங்களோட கணவரும் மழைக்காக ஒரு இடத்துல ஒதுங்கி நிற்கிறத பார்த்தாங்க. அவங்க 2 பேரும் தங்களோட மாட்டு வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு மழை விடுறதுக்காக காத்திருந்தாங்க. அபர்ணா அக்கா, நானும் என்னோட குழந்தைங்களும் பசியாக இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது உணவு கொடுத்து உதவி பண்ணுங்க. சோனா, நாங்களே இப்போ நடுவழியில் நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் என்னால் எப்படி உங்களுக்கு உதவ முடியும்? பறவைகளோட நிலைமையை பார்த்து அவங்க மேலே இறக்கப்பட்ட அந்த விவசாயி இப்படி பேச ஆரம்பிச்சாரு. அபர்ணா, நீ வீட்டுக்கு போய் இவங்களுக்கு ஏதாவது உணவு எடுத்து கொடு. மழை விட்டதும் நான் வண்டியை எடுத்துக்கிட்டு வரேன். பிறகு சோனா குருவியையும் கோரிக்காகத்தையும் தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. இப்படி அழைச்சிட்டு வந்த அபர்ணாக்கா தாங்கிட்ட அந்த உணவை அவங்க 2 பேருக்கும் கொடுத்தாங்க. ஆனால் சோனா குருவியும் கோரிக்காகவும் அதை சாப்பிடல. அபர்ணாக்கா, எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்கள் பசியோடு இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு நாங்கள் மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? நீங்கள் இதை சாப்பிடுங்க. நீங்கள் வீட்டுக்கு போகிறப்ப உங்கள் குழந்தைங்களுக்கு நான் உணவு கொடுக்குறேன். அபர்ணாக்கா சொன்னதை கேட்டு சந்தோஷப்பட்ட இவங்க 2 பேரும் பிறகு அவங்க கொடுத்த உணவை சாப்பிட ஆரம்பித்தாங்க. இவங்க உணவை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கும் அந்த விவசாயி அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே வர்றதுக்கும் சரியாக இருந்தது. என்னங்க, என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டு வரீங்க? அபர்ணா, இப்படி தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததால் நம்ம வயல் பூரா தண்ணி நிரம்பிடுச்சு. மழை இப்போ உடனே நிற்கலைன்னா நம்ம வயலில் உள்ள பயிர்கள் எல்லாம் தண்ணீரில் மூழ்கி அழுகி போயிடும். அதை கேட்டுட்டு அபர்ணாக்காவும் அழ ஆரம்பித்தாங்க. கடவுளே, எவ்வளவு கடனை வாங்கி இந்த தடவை விவசாயம் பண்ணுறோம். இப்போ மட்டும் நஷ்டம் வந்ததுன்னா நாங்கள் 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. அபர்ணாக்கா, அழாதீங்க, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். சோனா, அதுவா நடக்காது, நாம தான் நடத்தி வைக்கணும். வா, நாம 2 பேரும் சீக்கிரமாக கடற்கரை பக்கம் போய் மேகங்களை பார்த்து பேசுவோம். கோரி, இப்போ மழை அதிகமாக பேஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்களால் அவ்வளவு தூரம் பறந்து போக முடியுமா? அபர்ணாக்கா, நல்ல காரியம் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், வேற வழியே இல்லை.
ஆமாம் கோரி அக்கா, நாம் ஏதாவது செஞ்சு இவங்களோட வயலை பாதுகாத்தே ஆகணும். அபர்ணாக்கா கவலைப்படாதீங்க, நாங்கள் சீக்கிரமாக திரும்பி வரோம். பிறகு சோனா குருவியும் கோரிக்காகவும் மேகங்களை பார்க்கறதுக்காக கடற்கரையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. மழையோட வேகம் இப்போ ரொம்ப அதிகமாக இருந்ததால இவங்களுக்கு பறந்து போகிறது ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. காற்று இவங்க 2 பேரையும் வேற வேற திசையில் இழுத்துக்கிட்டு போனாலும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு நிதானமாக கடற்கரையை நோக்கி பறந்து போனாங்க. இப்போ இவங்க 2 பேரோட மனசுலையும் எப்படியாவது மழை பெய்யறதை நிப்பாட்டி அந்த விவசாயியோட வயலை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் தான் பெருசாக இருந்தது. இப்படி போன இவங்க ஒரு இடத்துல பப்ளுவை சந்திச்சாங்க. பப்ளு, உங்கள் அப்பாவை நாங்கள் பார்க்கணும், அவர் எப்போ இங்கே வருவார்? அப்பா பக்கத்து காட்டுல மழை பெய்ய வைக்கிறதுக்காக மேகங்களை அழைச்சிக்கிட்டு போயிருக்காரு. எப்ப வருவாருன்னு தெரியல. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பப்ளுவோட அப்பா அங்கே வந்துட்டாரு. பறவைகளே, எதுக்காக என்ன தேடி இங்க வந்தீங்க? ஐயா, விவசாயிகளோட வயலெல்லாம் தண்ணீர்ல முழுக போகுது. தயவு செஞ்சு இப்படி மழை பெய்யறத நிறுத்துங்க, இல்லைன்னா எல்லா விவசாயிகளுக்கும் ரொம்பவும் நஷ்டம் வந்துடும். இங்க பாருங்க, மேகங்கள் அவங்க குடிச்ச தண்ணி எல்லாத்தையும் மழையா பேஞ்சிட்டு தான் மழை பெய்யறத நிறுத்துவாங்க. இப்ப என்னால எதுவும் செய்ய முடியாது. ஐயா, எங்கள் காட்டுக்கும் பக்கத்துலேயே வறண்டு போன நிறைய நிலம் இருக்கு. தயவு செய்து அந்த மேகங்களை அங்கே போய் மழை பெய்ய சொல்லுங்க. மனிதர்கள் வாழும் பகுதியில் இதுக்கப்புறம் மழை பெய்ய வேண்டாம்னு சொல்லுங்க. இப்படி நீங்கள் செய்யலைன்னா விவசாயிகளோட 6 மாதம் உழைப்பெல்லாம் வீணாக போயிடும். விவசாயிகளை நினைச்சாலும் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. சரி, நான் போய் என்னோட மேகங்களை நீங்க சொல்ற மாதிரி வேற பகுதிக்கு அனுப்பிவிட முயற்சி பண்றேன். இப்படி சொல்லிட்டு அந்த மேகம் மனிதர்களோட வயல்வெளி இருக்கிற இடத்த நோக்கி வேகமாக போச்சு. சோனா குருவியும் கோரிக்காகவும் அந்த மேகத்துக்கும் பின்னாலேயே பறந்து போனாங்க. மேகங்களே, மழை பெய்யறத நிறுத்துங்க. நீங்க இந்த இடத்துல மழை பெஞ்சது போதும். மழை பெய்யறத நிறுத்திக்கிங்க. அது எப்படி நிறுத்த முடியும்? எங்க உடம்புல இன்னும் நிறைய நீர் பாக்கி இருக்கு. அதனால எங்களால மழை பெய்யறத நிறுத்த முடியாது. நான் சொல்றத கேளுங்க. கொஞ்ச தூரம் வடக்கு பக்கமா போனீங்கன்னா அங்க வறண்டு போன பெரிய மைதானம் ஒண்ணு இருக்கு. உங்க உடம்புல மீதி உள்ள நீரை அந்த நிலத்துல போய் கொட்டி தீத்துருங்க. அந்த மேகம் இப்படி சொன்ன உடனே மழை பெஞ்சுக்கிட்டு இருந்த மேகங்கள் எல்லாம் உடனே வடக்கு திசையை நோக்கி நகர்ந்து போக ஆரம்பிச்சாங்க. இப்போ மனிதர்கள் வாழும் பகுதியில் மழை பெய்யறது நின்று போச்சு. இப்படி மழை பெய்யறத வெற்றிகரமா நிறுத்தின சோனா குருவியும் கோரிக்காகவும் பிறகு அபர்ணாக்கா வீட்டுக்கு வந்தாங்க. சோனா, கோரி, உங்க 2 பேருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீங்க மட்டும் இந்த உதவியை செய்யலன்னா எங்களோட வயல் மட்டும் இல்ல, எங்களை மாதிரி இன்னும் நிறைய பேரோட வயல்ல விளைஞ்சிருந்த பயிர்கள் எல்லாம் நாசமா போயிருக்கும். அபர்ணாக்கா, நாங்க எப்ப உங்க வீட்டுக்கு வந்தாலும் நீங்க எங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம உணவு கொடுக்குறீங்க. உங்களுக்காக நாங்க இந்த உதவியை கூட செய்யலைன்னா எப்படி? ஆமா, எங்களுக்கு உதவி செஞ்ச உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது எங்களோட கடமை. சரி, இந்த கூடையில உங்க குழந்தைங்களுக்கு தேவையான உணவு வச்சிருக்கேன். நீங்க இத கொண்டு போய் உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. பிறகு சோனா குருவியும் கோரிக்காகவும் அந்த கூடையில இருந்த பழங்களை தூக்கிக்கிட்டு தங்களுடைய வீட்டுக்கு பறந்து போனாங்க. இப்படி பறந்து போன இவங்க முதல்ல காலுக்காகத்தோட வீட்டுக்கு போனதும் வீடு இருந்த நிலைமைய பார்த்துட்டு அதிர்ச்சியானாங்க. ஏன்னா காலுக்காகத்தோட வீடு சுத்தமா இடிஞ்சு உடைஞ்சு கிடந்தது. ஐயையோ, என்னோட வீட்டுக்கு என்னாச்சு? வீடு போனாலும் பரவாயில்ல, என்னோட கணவரும் குழந்தையும் என்ன ஆனாங்களோ தெரியலையே. கோரி அக்கா, அழாதீங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ஒன்றும் இருக்காது. எனக்கு என்னவோ வீடு இடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்னோட வீட்டுக்கு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சீக்கிரமா வாங்க, நம்ம அங்க போய் பார்ப்போம். பிறகு கோரிக்காகவும் சோனா குருவியும் அவசர அவசரமா பறந்து போனாங்க. சோனா குருவி வீட்டுக்குள்ள தன்னோட குழந்தையும் கணவரையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கோரிக்காவதோட மனசுல நிம்மதி வந்துச்சு. கோரி, வீடு லேசா ஆட ஆரம்பிச்ச உடனே நான் ஜக்குவை தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அதனால தான் எங்க 2 பேருக்கும் எந்த காயமும் இல்லை. பிறகு எடுத்துட்டு வந்த உணவை கொடுத்த உடனே சாப்பிடாம பசியில இருந்த எல்லா குழந்தைங்களும் அந்த பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சோனா, என்னைக்கும் போலதான் இன்னைக்கும் நாம உணவு தேடி எடுத்துக்கிட்டு வந்தோம். ஆனா இன்னைக்கு மட்டும் என்னோட மனசு ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அது ஏன்? கோரி அக்கா, இத்தனை நாளா நீங்க உங்க குழந்தைக்கு மட்டும்தான் உணவு எடுத்துட்டு வந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கிற ஒரு விவசாயியோட குடும்பத்துக்கு உதவி பண்ணிட்டு வந்திருக்கீங்க. என்னைக்குமே நம்ம மற்றவங்களுக்கு உதவி செஞ்சா நம்ம மனசுக்கு கிடைக்கிற நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் ஈடு இணையே கிடையாது.
சோனா குருவி தன்னோட வீட்டு வாசல்ல அடுப்புல ஒரு வானலை வச்சு கேசரி கிண்டிக்கிட்டு இருந்தது. சோனா குருவி கிண்டிக்கிட்டு இருந்த கேசரியோட வாசனை காத்துல கடந்து ரொம்ப தூரம் வரைக்கும் போச்சு. கழுஜி, கேசரியோட வாசம் காத்துல சும்மா கம கமன்னு வருது. சீக்கிரம் போய் யார் வீட்டுல கேசரி கிண்டுறாங்கன்னு பார்த்துட்டு வாங்க. நான் எப்படியாவது அவங்க வீட்டுக்கு போய் நமக்கு சாப்பிட கொஞ்சம் வாங்கிக்கிட்டு வந்துடுறேன். கோரி, நேத்து சோனா குருவி 1 கிலோ சர்க்கரை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போச்சு. அநேகமா இது சோனா குருவியோட வேலையா தான் இருக்கும். நான் இப்பவே போய் பார்த்துட்டு வரேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு சோனா குருவி வீட்டுக்கு பறந்து போச்சு. சோனா, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? வீட்டுல படுத்து நிம்மதியா தூங்க முடியல. வாசம் மூக்க தொலைக்குது. இன்னைக்கு சாயங்காலம் புறாவோட குடும்பத்தையும் ரீட்டாக்கியோட குடும்பத்தையும் விருந்துக்கு கூப்பிட்டுருக்கேன். அவங்களுக்கு பரிமாறதான் கேசரி செஞ்சுக்கிட்டு இருக்க. சோனா, நீ செய்யறது அநியாயம். எங்களோட குடும்பம் கூட இந்த காட்டுல தானே இருக்கு. விருந்துக்கு ஏன் எங்களை கூப்பிடல? காலண்ணா, ஒரு தடவை நான் கிச்சடி செஞ்சு விருந்து வச்சப்ப உங்களையும் கூப்பிட்டு இருந்தேன். ஆனா நீங்களும் கோரியாக்காவும் என்ன பண்ணீங்க? நாங்க எல்லாம் வீட்டுல இல்லாத சமயமா பார்த்து இருந்த கிச்சடி எல்லாத்தையும் திருடி சாப்பிட்டுட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களை எந்த விருந்துக்கும் கூப்பிடக்கூடாதுன்னு நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். அவமானம், ரொம்ப அவமானம். சோனா, என்ன நீ ரொம்ப அவமானப்படுத்திட்ட. என்ன மட்டும் அவமானப்படுத்தி இருந்தா கூட தாங்கிப்பேன். என்னோட குடும்பத்தையே அவமானப்படுத்திட்ட. இப்படி கோவப்பட்டு கத்தன காலுக்காகவும் பிறகு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. இந்த சமயத்துல பியூட்டி நதியில இருந்து தண்ணீர் எடுத்துக்கிட்டு வந்தது. அம்மா, எனக்கு இன்னும் ஏதாவது வேலை இருக்கா? எந்த வேலையும் இல்ல பியூட்டி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. கோரி, சோனா குருவி தன்னோட வீட்டுல புறாவோட குடும்பத்துக்கும் ரீட்டா கிளியோட குடும்பத்துக்கும் விருந்து வைக்கிறதுக்காக கேசரி செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன் அந்த குடும்பங்கள் இருக்கிறது மட்டும்தான் சோனாவுக்கு கண்ணுல படுதா? நம்ம குடும்பம் ஒண்ணு இருக்கிறது தெரியலையா? கோரி, நானும் வெக்கத்தை விட்டு அதையும் கேட்டுட்டேன். ஆனா போன தடவை நாம சோனா குருவியோட வீட்டுக்கு விருந்துக்கு போனப்ப அது வீட்டுல கிச்சடியை திருடி தின்னத சோனா குருவி இன்னும் ஞாபகம் வச்சிருக்கு. அந்த புறா குடும்பமும் ரீட்டாக்கிளி குடும்பமும் கேசரி சாப்பிடும்போது என்னால எப்படி காஞ்சி போன தானியங்களை சாப்பிட முடியும்? நடக்க விட மாட்டேன். இப்படி ஒரு நாளும் நடக்க விட மாட்டேன். இப்படி சொன்ன கோரிக்காகவும் நேரா ரீட்டா கிளி வீட்டுக்கு போச்சு. என்ன கோரி, இந்த பக்கம் எங்க போயிட்டு வர? நான் இப்பதான் சோனா குருவி வீட்ல இருந்து வாரேன். ரீட்டா, நீ தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்லலாமா? சொல்லு கோரி, நீ எது சொன்னாலும் நான் தப்பா நினைக்க மாட்டேன். அது வேற ஒன்றும் இல்ல. இனிமே நீ சோனா குருவி வீட்டுல போய் சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேட்காத. நீ கேட்ட உடனே அது உனக்கு சாப்பிட கொடுக்குதுதான். இருந்தாலும் இப்படி உனக்கு கொடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் உன்னை பத்தி மத்தவங்க கிட்ட ரொம்பவும் கேவலமா பேசுது. அடப்பாவி, அப்படியா சொல்லுச்சு? இங்க பாரு கோரி, இது வரைக்கும் ஒரு தடவை கூட எனக்கு சாப்பிட வேணும்னு நான் போய் கேட்டதே கிடையாது. அதுவாதான் எங்களை கூப்பிட்டு வீட்டுல சாப்பிட வைக்கும். இங்க பாரு ரீட்டா, சோனா குருவி வீட்டுக்கு அது கூப்பிட்டு போறியோ இல்ல நீயா போறியோ, இப்ப அது பிரச்சனை இல்ல. நீ சோனா குருவி வீட்டுல போய் சாப்பிட்றது தான் இப்ப பிரச்சனையே. நீ அங்க போய் சாப்பிடலன்னு வச்சுக்க, அது உன்னை பத்தி இப்படி பேச முடியுமா? இங்க பாரு கோரி, நான் ஒன்னும் சாப்பாட்டுக்கு அலையிறவ கிடையாது. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? இன்னைக்கு கூட உங்க வீட்டுல விருந்துன்னு எங்களை குடும்பத்தோட கூப்பிட்டு இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் சோனா குருவி வீட்டு வாசல நான் மிதிக்கவே மாட்டேன். சரி ரீட்டா, நான் உணவு தேட கிளம்புறேன். சோனா குருவி உன்னை பத்தி இப்படி எல்லாம் சொன்ன உடனே எனக்கு உடம்பெல்லாம் படபடப்பா வந்துருச்சு. அதனாலதான் உடனே உங்ககிட்ட வந்து இத சொல்லணும்னு நினைச்சேன். இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு அங்கிருந்து கிளம்பி புறாவோட வீட்டுக்கு பறந்து போச்சு. கோரிக்காகம் போனப்ப புறா தன்னுடைய வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருந்தது. புறா, நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? முதல்ல அது என்னன்னு சொல்லு. அதை கேக்குறதா வேண்டாமான்னு நான் அப்புறம் முடிவு பண்றேன். இங்க பாரு புறா, இன்னைக்கு நீ சோனா குருவி வீட்டுக்கு விருந்துக்கு போறியா? ஆமா, போறேன். அது எப்படி உனக்கு தெரியும்? தயவு செய்து கோவப்படாம நான் சொல்றதை கேளு. நான் இப்ப சோனா குருவி வீட்டுல இருந்து தான் வரேன். இந்த காட்டுலயே விருந்துன்னு சொன்ன உடனே நாக்க தொங்க போட்டுக்கிட்டு குடும்பத்தோட சோனா குருவி வீட்டு வாசல்ல போய் நிக்கிற குடும்பம் உன்னோட குடும்பம் தானா? கோரி, புறா, தயவு செய்து கோவப்படாத. இத நான் சொல்லல, சோனா குருவி தான் சொல்லுச்சு. இல்ல, எனக்கு சந்தேகமா இருக்கு. சோனா குருவி இப்படி சொல்லிருக்காது. புறா, நீ ரொம்பவும் அப்பாவியா இருக்க. சோனா குருவி இதை என்கிட்ட சொல்லலனா நீ அவங்க வீட்டுக்கு இன்னைக்கு விருந்துக்கு போறது எனக்கு எப்படி தெரியும்? கோரிக்காகம் இப்படி சொன்ன உடனே புறாவும் யோசிக்க ஆரம்பிச்சது.
புறா, நான் ஒன்னும் சோனா குருவி விருந்துக்கு உன்னை கூப்பிட்டா போக வேண்டான்னு சொல்லல. அது 4 தடவை விருந்துக்கு கூப்பிட்டா நீ 2 தடவை மட்டும் போ. நீ 4 தடவையும் அங்க போய் நிக்கிறதாலதான் அது உன்னை பத்தி இப்படி கேவலமா பேசுது. கோரி, நீ சொல்றதோட அர்த்தம் எனக்கு இப்பதான் புரியுது. 2 தடவைன்னு இல்ல, இதுக்கப்புறம் நான் சோனா குருவி வீட்டுக்கு போகவே மாட்டேன். வலிய வலிய வந்து விருந்துக்கு கூப்பிடுறது, அப்புறம் மத்த பறவைகள் கிட்ட எங்களை பத்தி இப்படி கேவலமா பேசுறது, இப்படி ஒரு நட்பு எனக்கு தேவையே இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், சோனா குருவி இதையெல்லாம் சொல்றப்ப ரீட்டா கிளி பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அதை பார்க்க பார்க்க எனக்கு வயித்தெரிச்சலா இருந்தது. வரட்டும் வரட்டும், அந்த ரீட்டா கிளி எப்படியும் என்கிட்ட எதுக்காகவாது வரும். அப்படி வர்றப்ப ஓங்கி 2 அறை விட்டாதான் நான் யாருன்னு அதுக்கு தெரிய வரும். இப்படி புறா கிட்ட வந்து சோனா குருவி சொல்லாததையெல்லாம் சொல்லுச்சுன்னு சொன்ன கோரிக்காகும் பிறகு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போயிடுச்சு. இந்த சமயத்துல சோனா குருவி கேசரி தயார் பண்ணி தன்னுடைய வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிடுச்சு. பியூட்டி, புறாணனும் ரீட்டாக்கிலையும் இந்நேரம் குடும்பத்தோட இங்க வந்திருப்பாங்க. என்னன்னு தெரியல, இன்னும் வரல. நீ போய் அவங்கள பார்த்து அழைச்சிட்டு வா. அம்மா இப்படி சொன்ன உடனே ரீட்டா கிளி வீட்டுக்கு பறந்து போன பியூட்டி வழியில ஒரு இடத்துல ரீட்டா கிளி கொய்யாப்பழம் சாப்பிட்றத பார்த்துட்டு அங்க போச்சு. ரீட்டா ஆண்டி, நீங்க என்ன இங்க உட்கார்ந்து கொய்யாப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? அம்மா உங்களுக்காக வீட்ல கேசரி பண்ணி வச்சுக்கிட்டு காத்திருக்காங்க. உங்க அம்மா செஞ்ச கேசரி எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆண்டி, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பேசுறீங்க? அம்மா உங்களை உடனே அழைச்சிக்கிட்டு வர சொன்னாங்க. இங்க பாரு பியூட்டி, உங்க அம்மா கிட்ட போய் ரீட்டா ஆண்டி கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டாங்க, அதனால அவங்களுக்கு பசி இல்லைன்னு சொல்லு. ரீட்டா கிளி இப்படி சொன்னதும் என்ன பண்றதுன்னு தெரியாத பியூட்டி பிறகு அங்கிருந்து புறாவோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. புறா அங்கிள், உங்க எல்லாரையும் அம்மா கையோட அழைச்சிக்கிட்டு வர சொன்னாங்க. எங்க அம்மா கேசரி தயார் பண்ணிட்டாங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. எனக்கு ஒன்னும் உங்க அம்மா செஞ்ச கேசரி தேவையில்லை. உங்க அம்மா கிட்ட போய் விருந்துங்கிற பேரை கேட்டதும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையிற பழக்கம் எனக்கு இல்லைன்னு சொல்லு. புறாவோட மனசுல உள்ள கோபம் தெரியாத பியூட்டி சின்ன பிள்ளைத்தனமா இப்படி பேச ஆரம்பிச்சது. என்ன அங்கிள் இப்படி பேசுறீங்க? போன தடவை எங்க அம்மா கேசரி செஞ்சப்ப வீட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வை இன்னும் கொஞ்சம் வைன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டீங்களே, இப்ப ஏன் இப்படி சொல்றீங்க? பியூட்டி இப்படி கேட்ட உடனே புறாவுக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. போ இங்க இருந்து, இன்னும் ஒரு தடவை ஏதாவது பேசுன எனக்கு கெட்ட கோபம் வரும். திடீர்னு புறா இப்படி கோபமா பேசினதும் பயந்து போன பியூட்டி பிறகு அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. அம்மா, ரீட்டா ஆண்டி கொய்யாப்பழம் சாப்பிட்டேன், எனக்கு கேசரி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. புறா அங்கிளை போய் கூப்பிட்ட உடனே என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல. அவங்க 2 பேரும் கண்டிப்பா வரமாட்டாங்க. இவங்க இப்படி பேச என்ன காரணம்னு தெரியலையே. காலையில கூட நல்லா தானே இருந்தாங்க. வீட்டுக்கு போன கோரிக்காகோ நடந்தது எல்லாத்தையும் தன்னோட கணவர் காலுக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. காலுஜி, இன்னைக்கு சோனா குருவியோட வீட்டு விருந்து வேற யாருக்கும் கிடையாது, நம்ம 2 பேருக்கு மட்டும்தான். கோரி, நடந்த விஷயம் எல்லாம் சோனா குருவிக்கு தெரிய வந்துருச்சுன்னா இது பெரிய சிக்கலாயிடும். அப்படியெல்லாம் ஒரு நாளும் நடக்காது. இப்ப நீங்க என் கூட வரப்போறீங்களா இல்லையா? சோனா, நான் புறாவை பார்க்கறதுக்காக அது வீட்டுக்கு போனேன். அது வீட்டுல இல்ல. சரி, உன்னை பார்க்க இங்க வந்திருக்கோன்னு நினைச்சு இங்க வந்தா புறாவை இங்கேயும் காணோம். கோரியக்கா, நான் புறாவையும் ரீட்டா கிளியையும் இன்னைக்கு விருந்துக்கு கூப்பிட்டு இருந்தேன். அவங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க 2 பேருமே வரல. இங்க பாரு சோனா, நீ தான் அவங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க. ஆனா அவங்க உன்னை ரொம்ப அலட்சியப்படுத்துறாங்க. உன் மேல பாசம் வச்சு அந்த பாசத்துக்கு உண்மையான மதிப்பு கொடுக்கறது நானும் கோரியும் மட்டும்தான். அம்மா அம்மா, வீட்டுக்கு வராத உங்க நண்பர்களுக்காக நீங்க வெயிட் பண்ணாதீங்க. வீட்டுக்கு வந்திருக்க கால அங்கிளுக்கும் கோரி ஆண்டிக்கும் அந்த கேசரியை எடுத்து கொடுங்க. பிறகு சோனா குருவி ஒரு சின்ன ஹாட் பாக்ஸ்ல கேசரி எடுத்து காங்கல் கிட்ட கொடுத்துச்சு. காலுக்காகவும் கோரிக்காகவும் அதை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. வீட்டுக்கு போனவங்க அவசர அவசரமா அந்த கேசரியை தங்களுடைய வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் ரீட்டா கிளி புறா வீட்டு வழியா பறந்து போச்சு. இங்க பாரு ரீட்டா, இதுக்கப்புறம் நீ இந்த பக்கம் பறந்து போக கூடாது. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஆமா, உனக்கும் எனக்கும் என்ன சண்டை? நான் எதுக்காக இந்த வழியா பறந்து போக கூடாது?
நீ சோனா குருவி கூட சேர்ந்து என்னை பத்தி எப்படியெல்லாம் கேவலமா பேசுனன்னு எனக்கு தெரியும். மரியாதையா போயிடு, இல்லன்னா அடி வாங்கிக்கிட்டு தான் போவ. இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறத பார்த்துட்டு சோனா குருவி அங்க வந்துச்சு. நண்பர்களே, ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? இந்த சண்டை வரத்துக்கு காரணமே நீதான். நீயும் ரீட்டாவும் சேர்ந்து என்னை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் என்கிட்ட கோரிக்காக சொல்லிடுச்சு. சோனா, என்ன பத்தியும் நீ கோரி கிட்ட கேவலமா தான் பேசியிருக்க. நீ முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்ட. விருந்துன்னு நீ கூப்பிட்டதால தானே நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். இல்ல நானா வந்து உங்ககிட்ட விருந்து வைன்னு கேட்டனா? போய், நீங்க சொல்றது எல்லாமே போய். அந்த கோரி அக்கா கிட்ட நான் உங்களை பத்தி எதுவுமே பேசல. உங்ககிட்ட இந்த மாதிரி போய் சொல்லி உங்க 2 பேரையும் என்னோட வீட்டுக்கு வரவிடாம பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கே காலனும் கோரி அக்காவும் எங்க வீட்டுக்கு வந்து ஒரு டப்பா நிறைய இருந்த கேசரிய வாங்கிட்டு போனாங்க. அப்ப நீ எங்களை பத்தி கோரிக்கிட்ட எதுவுமே சொல்லலையா? புறான்னா ரீட்டா, நீங்க 2 பேரும் என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதானா? உங்க மேல ஏதாவது கோபம் இருந்தா கூட நான் உங்க முகத்துக்கு நேரா தான் பேசுவேனே தவிர பின்னால பேசி எனக்கு பழக்கம் இல்லை. காலுஜி, இதுக்கப்புறம் சோனா குருவி, புறா, ரீட்டா கிளி இவங்க 3 பேரையும் ஒன்னாவே பார்க்க முடியாது. ரொம்ப நாள் ஒன்னா பழகிக்கிட்டு இருந்த இவங்க 3 பேரையும் ஒரே நாள்ல சண்டை போட வச்சுட்டேன். பிறகு நண்பர்கள் 3 பேரும் சத்தம் போடாம கோரிக்காகத்தோட வீட்டுக்குள்ள போனாங்க. சோனா குருவி, புறா, ரீட்டா கிளி இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்குள்ள வந்திருக்கத பார்த்த கோரிக்காகத்துக்கு பயம் வந்துருச்சு. ஆமா, வந்து நீங்க 3 பேரும் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? இன்னைக்கு சோனா குருவி வீட்டுல விருந்து வச்சிருக்கோம். அதுக்கு உன்னை கூப்பிட்டுக்கிட்டு போகலான்னு தான் வந்தோம். இப்படி சொன்ன புறா அப்புறம் ரீட்டா கிளி, சோனா குருவி எல்லாரும் சேர்ந்து கோரிக்காகத்தை அடி வெளுத்து வாங்க ஆரம்பிச்சாங்க. ஐயையோ, பொய் சொல்லி கேசரி சாப்பிட்டதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? இந்த தண்டனையை நம்ம உடம்பு தாங்காது. இப்படி சொன்ன காலுக்காகவும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி பறந்து போயிடுச்சு. சோனா, என்ன மன்னிச்சிடு. கோரிக்காகத்தோட பேச்சை கேட்டு உன்னை சந்தேகப்பட்டது தப்புதான். சோனா, நான் கூட அவசரப்பட்டுட்டேன். இனிமே யாரு உன்னை பத்தி எது சொன்னாலும் நான் சத்தியமா நம்ப மாட்டேன். இங்க பாருங்க நண்பர்களே, நண்பர்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நேரா பேசி தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு மனசுக்குள்ளே வச்சிருந்தா இந்த மாதிரி தான் நடக்கும்.